நண்பர் சரவண பிரபு இன்னைக்கு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு செய்தி சொன்னாரு. அதாவது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இப்போது மஞ்சள்ல பிடிச்ச பிள்ளையாரு, அடுத்தது அருகம்புல், வெற்றிலை பாக்கு, எலுமிச்சம்பழம் வச்சிருக்கிறாங்க. இப்ப இது சொல்ற உட்பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எப்பயுமே அவங்க ஒரு சங்கீத பொருட்களை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குற மாதிரி தான் அவங்க வைக்கிறது வழக்கம். அது பிராமணர்கள் தான் வைக்கிறாங்க. கனவுலாம் யாரும் சொல்லல, இது இவங்களா பார்த்து வைக்கிறதா. பொதுவா கோடாரி வைத்திருக்கிற பிள்ளையார் யாரு? அது பரசுராமன். அதே போல மஞ்சள் என்பதும், மஞ்சள் நிறமே பரசுராமனை தான் குறிக்கும். அப்ப மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா, ஏன்னா நம்ம சாணியில் கூட பிள்ளையார் பிடிச்சி வைப்போம், அது வேற. மஞ்சள்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா அது பரசுராமனை தான் குறிக்குது. அந்த பரசுராமனை குறிச்சு இப்ப இருக்க தற்கால பரசுராமன் யாரு? நேதன்யாகு தான் தற்கால பரசுராமன். ஆக இது பரசுராமனை குறிக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். ஒன்று. அடுத்தது அருகம்புல் வச்சிருக்காங்க, வெற்றிலை பாக்கு. வெற்றிலை பாக்கு அப்படின்னா இன்வோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எழுந்தருள செய்வது, எழுப்புவது அப்படின்னா அதுக்கு அர்த்தம். உன்னை வெற்றிலை பாக்கு வச்சு கூடுவாங்களா அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, வரவேற்பு அப்படின்றது. அப்ப வெற்றிலை பாக்கு என்பது அந்த பரசுராமனை எழுப்பி அப்படின்னு தான் வரும். அருகம்புல் என்பது மூலிகையை குறிக்கிறது. அருகாமையில் உள்ள பொருள் தான் அருகம்புல். அருகம்புல் என்பது மூலிகையை குறிக்கும். அருகம்புல் சாரெல்லாம் கூட குடிப்பாங்க, அது உடலுக்கு நல்லது. அது பொதுவாக நம்ம ஏற்கனவே சொல்றோம், இப்போ புதுசா சொல்ற இன்ட்ரேஷன் கிடையாது. அருகம்புல் என்பது பொதுவாக மூலிகை வைத்தியத்தை குறிக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் நம்ம சித்தர்கள்லாம் மூலிகை வைத்தியம் பண்ணவங்க தான். அதனால அதை குறிக்கிற மாதிரி தான் அருகம்புல் இருந்துன்னு சொன்னோம். இந்த கான்டெக்ட்ல அருகம்புல் என்பது அதுக்கு நான் வரேன் இப்போ. அப்ப எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழம் எதை குறிக்குதுன்னா பலியைத்தான் குறிக்குது. நம்ம வேல்ல எலுமிச்சம்பழத்தை சொல்வது வழக்கம். அடுத்து புது வண்டி வாங்கணும்னா என்ன பண்ணுவோம்னா, எலுமிச்சம்பழத்தை வச்சு அதில் சிவப்பு தடவி அதை வச்சு அதை நம்ம காரை விட்டு புதிய வண்டி வாங்கினோம்னா 2 வீலரோ 4 வீலரோ அதை அசைக்க நினைப்பாங்க. எதோன்னா வண்டி பலி கேட்குன்றது மாதிரியும் அந்த பலியை நம்ம கொடுத்துட்டோன்ற மாதிரியும் அது அர்த்தம். அப்போ அதிக எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறாங்க. அது பலி கொடுக்குறோன்றதே எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ இங்கே ஒரு பலி நிகழ்வை தான் அது குறிக்கிறதுன்னு சொல்றது. இப்போ இவங்க கான்டெக்ஸ்டோட தான் வைக்கிறாங்க. இந்த சிவன்மலை ஆண்டவர் வைக்கிற பொருள் அந்த காலத்தில் நடக்கிற கான்டெக்ஸ்ட். அதாவது கிளாஸ்ல தண்ணி வச்சாங்க, சுனாமி வந்துச்சு. ஆச்சா, அப்புறம் தண்ணி வச்சாங்க. அந்த தண்ணி நீர் சம்பந்தப்பட்ட ஒரு போரோ சுனாமி ஏதோ வருது, இதுதான் அவங்க தண்ணி வச்சு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க வச்சிருக்கிற பொருள்களுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு தான் பார்க்குறோம். எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பலியை கொடுக்கறத நான் சொன்னேன். இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அவங்க ஏன் ஒரு சங்கீத முறையில் ஒரு உண்மையை நமக்கு சொல்லக்கூடாது? அதாவது